இன்னைக்கு வாழைத்தண்டு சூப். இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு அனைவரும் வாழைத்தண்டு சூப்பு இல்லைன்னா வாழைத்தண்டு பொரியல் இதெல்லாம் எடுத்துக்கிறது அவ்வளோக்கும் நல்லது. கிட்னியில் கல் ஸ்டோன் ஆகாது, இருந்தாலும் அதை கரைச்சிரும், அவ்வளோக்கும் நல்லது. வாழைத்தண்டு சூப் அனைவரும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வாழைத்தண்டு சூப்பில் சீரகம், மிளகு, தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அதிகமாக எடுத்துக்கூடாது, லிமிட்டாக. இல்லைன்னா வீக்லி 2 times ஆச்சு வாழைத்தண்டு சூப்பு பொரியல் எடுத்துக்கங்க, அவ்வளோவுக்கும் நல்லது. ஏன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஸ்டோன் நிறையா வருது. இன்னைக்கு வாழைத்தண்டு சூப். இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு அனைவரும் வாழைத்தண்டு சூப்பு இல்லைன்னா வாழைத்தண்டு பொரியல் இதெல்லாம் எடுத்துக்கிறது அவ்வளோக்கும் நல்லது. கிட்னியில் கல் ஸ்டோன் ஆகாது, இருந்தாலும் அதை கரைச்சிரும், அவ்வளோக்கும் நல்லது. வாழைத்தண்டு சூப் அனைவரும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வாழைத்தண்டு சூப்பில் சீரகம், மிளகு, தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அதிகமாக எடுத்துக்கூடாது, லிமிட்டாக. இல்லைன்னா வீக்லி 2 times ஆச்சு வாழைத்தண்டு சூப்பு பொரியல் எடுத்துக்கங்க, அவ்வளோவுக்கும் நல்லது. ஏன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஸ்டோன் நிறையா வருது. இன்னைக்கு வாழைத்தண்டு சூப். இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு அனைவரும் வாழைத்தண்டு சூப்பு இல்லைன்னா வாழைத்தண்டு பொரியல் இதெல்லாம் எடுத்துக்கிறது அவ்வளோக்கும் நல்லது. கிட்னியில் கல் ஸ்டோன் ஆகாது, இருந்தாலும் அதை கரைச்சிரும், அவ்வளோக்கும் நல்லது. வாழைத்தண்டு சூப் அனைவரும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வாழைத்தண்டு சூப்பில் சீரகம், மிளகு, தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அதிகமாக எடுத்துக்கூடாது, லிமிட்டாக. இல்லைன்னா வீக்லி 2 times ஆச்சு வாழைத்தண்டு சூப்பு பொரியல் எடுத்துக்கங்க, அவ்வளோவுக்கும் நல்லது. ஏன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஸ்டோன் நிறையா வருது.